We welcome you to the Sound Doctrine telecasts. ஆரோக்கிய உபதேச ஒலிபரப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். We bring you greetings in the name of Christ Jesus our Lord, who is called the Word of God. திருவார்த்தையானவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். Praise God for giving us an opportunity like this where we could come together to study God's Word with a special reference to sound doctrine. நாம் ஒன்றாக இணைந்து திருவார்த்தையை தியானிக்கவும் குறிப்பாக ஆரோக்கிய உபதேசத்தை ஆராயவும் கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக அவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். I would like to begin with a prediction that Apostle Paul gave for the end times. கடைசி காலங்களை குறித்து பவுலடிகளார் முன்னறிவித்த வார்த்தையை நான் உங்களுக்கு அறிமுகமாய் சொல்லி ஆரம்பிக்க விரும்புகிறேன். Turn with me to 2 Timothy 4th chapter and 3rd verse. தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 4வது அத்தியாயம் 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். The time will come when they will not endure sound doctrine, but according to their own desires, because they have itching ears, they will heap up for themselves teachers, and they will turn their ears away from the truth and be turned aside to fables. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். These days, I believe, are already upon us. இப்படிப்பட்டதான காலங்கள் நம்முடைய நாட்களில் இப்பொழுதுதானே வந்துவிட்டன என்று நான் நம்புகிறேன். Everywhere, even though there is an abundance of preaching, we find that the scriptures of God are highly twisted. எங்கு பார்த்தாலும் பிரசங்கங்கள் நிரம்பி வழிகின்றதான இக்காலகட்டத்திலே வேத வசனங்கள் புரட்டப்படுகின்றதான ஒரு சூழலைத்தான் பார்க்கின்றோம். And the rules of biblical interpretations are totally ignored. வேத வசன வியாக்கியானங்களின் விதிமுறைகள் எல்லாம் திரிக்கப்படுவதையும் நாம் பார்க்கின்றோம். And there is so much of famine for the word of God. மொத்தத்திலே வசனத்திற்கு ஒரு பஞ்சம் ஏற்பட்டு We கொண்டிருக்கிறது. hear more of stories and personal experiences from pulpit than pure exposition of God's word. கதைகளையும் கட்டுக்கதைகளையும் தான் தனிப்பட்ட அனுபவங்களையும் தான் நாம் கேட்கின்றோமே ஒழிய ஆரோக்கியமான துப்புரவான திருவசனத்தை கேட்பது இன்று அரிதாகிவிட்டது. This TV program is based on two admonitions that Apostle Paul gave, one to Timothy and the other to Titus. தீமோத்தேயுவிற்கும் தீத்துவிற்கும் பவுலடிகளார் கொடுத்த 2 முக்கியமான அறிவுரைகளை அடிப்படையாக வைத்து இந்த தொலைக்காட்சி உங்களிடத்தில் வருகிறது. The first one was what Paul told Timothy. முதலாவது தீமோத்தேயுக்கு பவுலடிகளார் கூறியது. 2 Timothy 4th chapter 2nd verse. 2 தீமோத்தேயு 4வது அத்தியாயம் 2வது வசனம். Preach the word. திருவசனத்தை பிரசங்கி. Preach the word. திருவசனத்தை பிரசங்கி. The next one is what Paul wrote to Titus. அடுத்தது தீத்துவுக்கு பவுலடிகளார் எழுதியது. That we read in the 2nd chapter and verse 1. இதனை 2வது அத்தியாயம் 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். As for you, speak the things which are proper for sound doctrine. நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. As for you, that means he was speaking about a minority and he was calling for a difference that Titus should maintain in the ministry of God's word. நீயோ என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை மற்ற மக்களிலிருந்து வேறுபட்டு வித்தியாசமான விதத்திலே தீத்து பிரசங்கிக்க வேண்டும் என்பதனை தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறது. We would like to begin with a series titled How Not to Pray. எப்படி ஜெபிக்க கூடாது என்கிற தலைப்பை வைத்து நாம் துவங்குவோம். You may wonder, why teach how not to pray instead of teaching how to pray? எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன, எப்படி ஜெபிக்க கூடாது என்று சொல்வதனுடைய அவசியம் என்ன என்று நீங்கள் ஆச்சரியமாக நினைக்கலாம். You may wonder why this negative approach. இப்படிப்பட்டதான எதிர்மறையான அணுகுமுறை ஏன் என்று நீங்கள் சிந்திக்கலாம். But that was the method on which Jesus Christ operated for preaching of divine truths. ஆனால் தெய்வீக சத்தியங்களை எடுத்து இயம்பும் பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டதான ஒரு அணுகுமுறையை தான் I பின்பற்றினார். would like to recollect the Sermon on the Mount of the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மலை சொற்பொழிவை உங்களுக்கு நினைவூட்ட For விரும்புகிறேன். example, the 6th chapter of Matthew's Gospel. எடுத்துக்காட்டாக மத்தேயு எழுதின நற்செய்தி நூலின் 6வது அத்தியாயம். And he has given 3 spiritual disciplines in that chapter. அந்த அத்தியாயத்திலே 3 முக்கியமான ஆன்மீக ஒழுங்குகளை அவர் முன்வைக்கின்றார். First, he speaks about charity. முதலாவது தர்மம். And
then he speaks about prayer. இரண்டாவது ஜெபம். And thirdly, he goes to talk about fasting. மூன்றாவது உபவாசம். In the second words, he says, when you do a charitable deed, do not sound a trumpet before you as the hypocrites do in the synagogues and in the streets. இரண்டாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீ தர்மம் செய்யும்போது மனிதரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. When you do a charity, don't do like this. தர்மம் பண்ணும் பொழுது இப்படி செய்யாதே. And when you come to verse 5 where he talks about prayer, ஜெபத்தை குறித்து அவர் 5வது வசனத்திலே பேசும் பொழுது, when you pray, you shall not be like the hypocrites, because they love to pray standing in the synagogues and in the corners of the street, so they might be seen by men. நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனிதர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். When you pray, don't do like this. ஜெபிக்கும் பொழுது இப்படி செய்யாதே. Now come to verse 16 while Jesus talks about fasting. 16வது வசனத்திற்கு வாருங்கள். அங்கே உபவாசத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். When you fast, do not be like the hypocrites with a sad countenance. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலாய் இராதேயுங்கள். So when he talked about charity, he said do not do like this. When he talked about prayer, he said do not do like this. And when he talked about fasting, he said do not do like this. தர்மம் செய்யும் பொழுதானாலும் சரி, ஜெபம் பண்ணும் பொழுதானாலும் சரி, உபவாசம் பண்ணும் பொழுதானாலும் சரி, இப்படி செய்யாதே, இப்படி செய்யாதே, இப்படி செய்யாதே என்றுதான் இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப கூறினார். I would like to follow that pattern in this series of talks. அதே அணுகுமுறையை இந்த தொடர் வரிசை செய்தியிலே நான் பின்பற்ற விரும்புகிறேன். I believe that unlearning is a prerequisite for learning. தவறாக கற்றவைகளை களைதல் நாம் சரியானவைகளை கற்பதற்கு முன்பு தேவைப்படுகிறது. Unlearning is more difficult than learning. களைதல் கற்றலை விட கடினமானது. Nevertheless, it is absolutely necessary and important. ஆனால் இது தவிர்க்க முடியாதது, அத்தியாவசியமானது. I will try to strike an example from the Old Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை உங்களுக்கு முன்வைக்கின்றேன். God called Jeremiah to be a prophet to the nations. நாடுகளுக்கு தீர்க்கனாக எரேமியாவை தேவன் அழைத்தார். Do you remember what was the commission which God gave him? இவருக்கு ஆண்டவர் கொடுத்ததான ஆணை இன்னதென்று உங்களுக்கு தெரியுமா? I have called you and commissioned you first of all to root out, to pull down, to destroy and to throw down. பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும் என்றுதான் அது ஆரம்பிக்கிறது. First he begins with that, then he says and then to build and to plant. அதன் பிறகுதான் அவர் சொல்லுகின்றார் கட்டவும் நடவும். So dear friends, I would like you to be mentally prepared to unlearn all that which is unscriptural in the exercise of prayer, so that you may learn what is proper in this exercise of praying. ஆகையால் அருமையான நண்பர்களே, வேத வசனத்திலே கற்றுக்கொள்கின்ற வேளையிலே ஏற்கனவே தவறாக கற்றிருக்கின்றவைகளை நீங்கள் களைவதற்கு உங்களுடைய மனதை முதலாவது ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படியானால் சரியாக கற்க வேண்டியவைகளை கற்பதற்கு அது ஏதுவாயிருக்கும். How not to pray? எப்படி ஜெபிக்க கூடாது? I want to teach you 10 lessons on this subject. இந்த தலைப்பிலே 10 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள And விரும்புகிறேன். we will study the first lesson in this program today. இந்நாளின் நிகழ்ச்சியிலே நாம் முதல் குறிப்பினை தியானிப்போம். How not to pray. எப்படி ஜெபிக்க கூடாது? Number 1. முதலாவது, Do not force God. கடவுளை கட்டாயப்படுத்தாதீர்கள். Say that again. Do not force God. மீண்டுமாய் சொல்லுகிறேன், கடவுளை கட்டாயப்படுத்தாதீர்கள். I don't know whether you are aware, there is a popular doctrine that very much is prevalent all over Christian circles today. It's a very novel doctrine. We should command God in prayer. கிறிஸ்தவ வட்டாரங்களிலே, உங்களுக்கு தெரியாதோ தெரியுமோ எனக்கு தெரியவில்லை, கிறிஸ்தவ வட்டாரங்களிலே பிரபலமாய் காணப்படுகின்ற ஒரு நூதன உபதேசம் என்னவென்றால், கடவுளுக்கு கட்டளையிடுங்கள். And they base their argument on a verse from Isaiah 45th chapter and verse 11. இவர்கள் தங்களுடைய வாதத்தை ஏசாயா 45வது அத்தியாயம் 11வது வசனத்தை சுட்டிக்காட்டி பேசுகிறார்கள். Thus says the Lord, the Holy One of Israel and his Maker, ask me of things to come concerning my sons, and concerning the work of my hands you command me. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும்
என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். On the basis of these words, people have stretched it to such an extent that in prayer we are to command God. இந்த வசனத்தை மையமாக வைத்து பிரசங்கிமார்கள் நீட்டி முழக்கி நாம் கடவுளை கட்டளையிட வேண்டும் என்று கூறுகிறார்கள். Now I would like you to look at these words intently with your open Bibles and look at the context of these words. ஆனால் உங்களுடைய வேதத்தை நீங்கள் திறந்து அந்த வசனம் அமைந்துள்ள சூழமைவை நீங்களே உற்று கவனிக்கும்படியாக விரும்புகின்றேன். First of all, if you refer to more modern translations, you will find there is a translation mistake here. நவீன மொழிபெயர்ப்புகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த பழைய மொழிபெயர்ப்பிலே ஒரு தவறு இருப்பதை முதலாவது நீங்கள் உணர்வீர்கள். It is not God telling the people to command him, but it is God asking his people, will you command me? எனக்கு கட்டளையிடுங்கள் என்கின்ற மொழிபெயர்ப்பு தவறானது. எனக்கு கட்டளையிடுவீர்களோ என்பதுதான் சரி. The old King James version says command me, but the more modern and more reliable translation, New International Version, it says that can you or do you command me? ஆங்கிலத்தினுடைய பழைய மொழிபெயர்ப்புகள் கட்டளையிடுங்கள் என்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருப்பது தவறாகவே கருதப்படுகிறது. ஆனால் நவீன மொழிபெயர்ப்புகளிலே இந்த தவறு திருத்தப்பட்டுள்ளது. கட்டளையிடுவீர்களோ என்று அது கூறுகிறது. Not only that, if you look at the context, that is the sense of this passage. இந்த வசனத்தினுடைய சூழமைவை நீங்கள் நன்றாக நிதானித்து பார்ப்பீர்களேயானால் நான் சொல்வது இன்னதென்று நீங்கள் விளங்கிக் For கொள்வீர்கள். example, look at the 9th verse. எடுத்துக்காட்டாக 9வது வசனத்தை கவனியுங்கள். Woe to him who strives with his maker. மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோடே வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. Shall the clay say to him who forms it, what are you making? களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? Or shall your handiwork say he has no hands? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? One more illustration is served for us in the 10th verse. 10வது வசனத்திலே இன்னும் அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. Woe to him who says to his father, what are you begetting? தகப்பனை நோக்கி ஏன் உருவாக்கினாய் என்றும், And to the woman, what have you brought forth? தாயை நோக்கி ஏன் பெற்றாய் என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ. So look at the 9th verse, it is clay versus potter. 9வது வசனத்திலே களிமண் குயவனிடத்தில் பேசுகிறது. And verse 10, it is parents versus the son. 10வது வசனத்திலே பெற்றோரும் பிள்ளைகளும் பேசிக் And கொள்கிறது. when you come to verses 12 and 13, which follow the 11th verse, 11ஆம் வசனத்தை தவிர்த்து 12, 13 வசனங்களுக்கு கடந்து வரும் பொழுது it says that I have made the earth and I have created man on it. It was I and my hands have stretched out the heavens. நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனிதர்களை சிருஷ்டித்தேன். என் கரங்கள் வானங்களை விரித்தன, அவைகளின் சர்வ சேனையையும் நான் கட்டளையிட்டேன். So first God says that I am the maker, I am the potter, you are just the clay. முதலாவது ஆண்டவர் சொல்கின்றார், நான் தான் படைப்பின் காரணர், நீங்கள் களிமண் என்று. Then he says, I am your father and you are my children. அடுத்து அவர் சொல்கின்றார், நான் உங்கள் தகப்பன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று. Next he says, I am the creator and you are just the creature. அடுத்து அவர் சொல்கின்றார், நான் சிருஷ்டிகர், நீங்கள் சிருஷ்டிகள். And all these three illustrations God says to say, can you question me? Who is your father and who is your maker and who is your creator? படைப்பின் காரணராயிருக்கின்ற என்னை, தகப்பனாயிருக்கின்ற என்னை, சிருஷ்டிகராயிருக்கின்ற என்னை நீங்கள் கேள்வி கேட்பீர்களோ? In that context, these words comes, can you command me? இந்த சூழமைவில் தான் எனக்கு நீங்கள் கட்டளையிடுவீர்களோ என்கிறதான வார்த்தை வருகின்றதை நீங்கள் உணர வேண்டும்.